Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் வந்து PHPயில் நம்ம யூஸ்வலாக இதுவரை பார்த்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் கிரியேட் பண்ணுறது, ஒரு டேட்டாவை இன் ஃபார்ம் ஆஃப் வெப் பேஜாக நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் இன் டேட்டாபேஸில். டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை கொண்டு வந்து வெப் பேஜில் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக ப்ரோக்ராம் தான் என்னையோட அஜெண்டாவாக இருக்குது. ஸோ வெப் பேஜ் நம்ம PHPயில் கிரியேட் பண்ண முடியும். இப்போ டேட்டாபேஸ் எங்கே பண்ணுது? ஸோ டேட்டாபேஸ்க்கு நம்ம நிறைய டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் ஆக்சஸ், MS ஆக்சஸ் யூஸ் பண்ணியிருப்போம், SQL சர்வர் யூஸ் பண்ணியிருப்போம், Oracle யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ PHPயில் ரொம்ப ஆப்டான ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா அது MySQL. ஸோ MySQL யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸ்க்குள்ள எப்படி டேபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறோம், டேட்டாபேஸில் டேபிள் ஆட் பண்ண பிறகு ரெக்கார்டு நீங்கள் எத்தனை ரெக்கார்டு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண வேணும், அந்த டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், அதில் டேட்டாஸ் ரெக்கார்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம MySQL யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ MySQL ஆக்சஸ் பண்ணிவிட்டு MySQL போட்ட கிரியேட் பண்ண டேபிளில் நம்ம PHPயில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்னோட அஜெண்டா சிம்பிளாக ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இந்த டேட்டாபேஸை PHP மூலமாக ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட அஜெண்டா. ஸோ அதுக்கு நமக்கு தேவையானது ஆஸ் யூஷுவல் PHP ரன் பண்ணுறதுக்கு நமக்கு வெப் சர்வர் வேணும். ஸோ நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணிக்க RAM சர்வர் தான் நம்ம என்னோட வெப் சர்வர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ PHPக்கு RAM சர்வரை ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நீங்கள் உங்களோட RAM சர்வர் கிரியேட் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு MySQL கிடச்சிடும். ஸோ அப்வியஸ்லி நம்ம MySQL நம்ம இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரி, ஸ்டார்ட். எஸ், RAM சர்வர் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் RAM சர்வர். ஸோ RAM சர்வர் ஆன் பண்ண உடனே உங்களோட RAM சர்வரோட பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PHP இருக்கும், PHPக்குள்ள MySQL இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா MySQL கன்சோல் வரும். ஸோ நம்ம MySQL கன்சோல் கொடுத்தீங்க அப்படின்னா we get a MySQLோட கன்சோல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரெடென்ஷியல் ரூட் பாஸ்வேர்டில் உங்களுக்கு யூசர் நேமில் போகும். ஸோ ரூட்டுக்கு வந்து we don't need to mention it. ஸோ அதனால் உங்களுக்கு டேரெக்டாக பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ ரூட் யூசர் நேமில் password is null, so simply enter. So you'll get into MySQL. So MySQL வந்து default-ஆவே ஒரு default database-குள்ள உங்களுக்கு போயிடும். So if you want to specifically want to create a database அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் database create பண்ணலாம். So first database create பண்ணலாமா? ஸோ database create பண்ணலாமா? இப்போ நான் செய்ய போகிற database வந்து சிம்பிள் ஒரு எம்ப்ளாயி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணப்படும். ஸோ எம்ப்ளாயி டேட்டாபேஸில் I'm going to create an employee database. So I'm going to create an employee database. So employee database kind of command create database name. So employee database அப்படிங்கிறது employee underscore db1 because I have already db அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஒரு database வச்சிருக்கேன். ஸோ அதனால db1 கொடுத்துருக்கேன். ஸோ database name can be anything but it should be relevant to என்ன database அதை கொடுத்துருக்கேன். ஸோ shall we create it? Yes. என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகுது. ஸோ நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க, பட் டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் யூஸ் தி டேட்டாபேஸ். ஸோ அதனால் யூஸ் டேட்டாபேஸை ஒரு பேர் கொடுக்கணும், எம்ப்ளாயீஸ் db1. யூஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்குன்னு ஒரு டேட்டாபேஸ்க்குள்ளே போஸ் நீங்கள் உள்ள பேர். ஸோ your database change to employees database 1. ஸோ இனிமேல் நம்ம ஆஸ் யூஷுவல் டேபிள் கிரியேட் பண்ணலாம், ரெக்கார்டு ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் சேவ்.
ஓகே, நான் இப்போ டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணதுக்கு கிரியேட், உங்களுக்கு ஒரு தெரியும் நினைக்கிறேன், கிரியேட் டேபிள், டேபிள் நேம். ஸோ டேபிள் நேம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்ன ஃபீல்டு வச்சுக்கப்புறம் ஐடி, நேம், இமெயில் ஐடி, டெசிக்னேஷன் அண்ட் சேலரி. ஸோ ஒரு சிம்பிள் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு நான் இந்த டேபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் கிரியேட் டேபிள், டேபிளோட பேர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஐடி, நேம், இமெயில் ஐடி, டெசிக்னேஷன், சேலரி. ஸோ உங்களுக்கு SQL எல்லாரும் ஏற்கனவே படித்தது தான். SQLல வந்து நீங்கள் டேட்டா டைப்பும் ஃபீல்டு நேமும் கொடுத்து தான் நீங்கள் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஐடி அப்படிங்கிறது ஃபீல்டோட பேர், அதோட டேட்டா டைப் நியூமெரிக். ஸோ சிம்பிளான ஒரு ஃபார்மேட். ஸோ நியூமெரிக் அப்படிங்கிறது ஐடி வந்து நம்பரில் கொடுக்குறோம். ஸோ அதனால் நியூமெரிக் கொடுத்து, ஸோ ப்ராக்கெட் 5 கொடுத்துருக்கேன். 5 ரெப்ரசன்ட்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். ஒரு எம்ப்ளாயி ஐடியானா எத்தனை டிஜிட் இருக்கணும், மேக்ஸிமம் டிஜிட் நம்ம சைஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் 5. ஸோ நேம் அகெயின் ஃபீல்டு நேம், கேரக்டர், இது கேரக்டர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை டிஜிட், மேக்ஸிமம் 25 கேரக்டர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சச் வே இமெயில் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி, டெசிக்னேஷன், அதுவும் கேரக்டர் டேட்டா டைப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சேலரி, அகெயின் சேலரி வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வரும். ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூஸ் வரும். ஸோ நான் நியூமரிக் ப்ராக்கெட்டில் 8,2 கொடுத்துருக்கேன். ஸோ 8 டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸு, சைஸ், டோட்டல் சைஸு, அதில் 2 டிஜிட் வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ். ஆஃப்டர் டாட்க்கு அடுத்து உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணுமோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ டோட்டலி எனக்கு 6 டிஜிட் வந்து ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இந்த சைடு வரும் அண்ட் 2 டிஜிட் அந்த சைடு வரும். ஸோ டோட்டலாக 8 டிஜிட். ஸோ ஐ எம் கிரியேட்டிங் எ டேபிள். சரிங்களா? ஸோ query எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, பட் there is no record, அதனால் 0 rows. டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாமா? டிஸ்கிரிப்ஷன் சரி. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணது டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் கிரியேட்டட் டேபிள். ஸோ டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேணும் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் நான் அதை இன்சர்ட் பண்ணதுக்கு, டெலீட் பண்ணதுக்கு, வியூ பண்ணதுக்கு எல்லாத்தையும் நான் PHP கோடிங்கில் பண்ண போகிறோம். ஸோ பேக் அண்ட் ரெடி, ஃப்ரண்ட் அண்ட் ரெடி பண்ண வேண்டியதானே. ஸோ சிம்பிள் HTML கோடு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணும், லைக் எம்ப்ளாயி டீடைல்ஸ்லாம் வாங்க போகிறீங்க. அதில் நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது சரிங்களா, உங்களுக்கு என்ன வரப்போது, உங்களுக்கு அவங்களோட அவுட்புட் டிஸ்பிளே வரணும். இன்சர்ட் பண்ணணுக்கு, டெலீட் பண்ணுறதுக்கு அண்ட் டிஸ்பிளே பண்ணி அவங்களோட ரெக்கார்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ சிம்பிள் அஜெண்டா அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் PHP கோடு ரெடி பண்ணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். எம்ப்ளாயி டேபிளுக்கு ஃபீல்டு எல்லாம் கொடுத்து டேபிள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதற்கு தேவையான யூசர் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது சிம்பிளான இன்புட் வாங்குறதுக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஸோ இன்ஸ்ட் ஆஃப் PHPயில் ரைட் பண்ண போகிறேன் நான் சிம்பிள் ஒரு HTML கோட் பண்ணிக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எம்ப்ளாயி டேபிள்ஸில் இருக்க எல்லா ஃபீல்டுக்கும் வேல்யூஸ் வாங்கியிருக்காங்க. ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், இமெயில் ஐடி, டெசிக்னேஷன், சேலரி. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கான். ஸோ வென் யூ கிளிக் ஆட் எம்ப்ளாயி கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபீல்டு இருக்க வேல்யூஸ் எல்லாம் அவங்க டேட்டா பேஸில் ஆட் ஆகணும். ஸோ அதுக்காக ப்ராசஸ் பண்ண போகிறோம். தென் அதர் ப்ராசஸ் லைக் இஃப் யூ வாண்ட் டு டெலிட் ரெக்கார்ட், இஃப் யூ வாண்ட் டு வியூ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். ஸோ அது பார்க்கறதுக்காக இந்த 2 லிங்க் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது சிம்பிளான ஒரு HTML பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So as usual HTML page start with HTML tag, head, body tag. So employee management அப்படிங்கிற இந்த ஃபீல்டை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இந்த ஹெட்டிங்கை நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து H1 ஹெட்டிங் சைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு சிம்பிள் ஃபார்ம். ஸோ ஃபார்ம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ போஸ்ட் ஆக்ஷனில் என்ன கிரியேட் பண்ண போகிறேன், insert.php. பிகாஸ் இந்த ஃபார்மில் இருக்கிற சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபார்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கி இட் ஷுட் டைரக்ட் டு insert.php. ஸோ இந்த ஃபைலில் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணதுக்கான கோடிங் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஃபைலுக்கு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். ஸோ அதனால் கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணதுக்கு லேபிள், ஸோ எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு லேபிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், உங்களோட டிசைன் ஏற்றாப்புல டெக்ஸ்ட் பாக்ஸு. ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஐடி வந்து எம்ப்ளாயி ஐடிக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ், அதனால் எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல்டு ரெக்வயர்டு ஃபீல்டு கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷன்ஸ் டு வேலிடேட், ஸோ ரெக்வயர்டு ஃபீல்டு வேலிடேட் கொடுத்துருக்கேன். ஸோ லேபிள் நேம் வாங்குறதுக்கு, ஸோ எம்ப்ளாயி நேம் வாங்குறதுக்கு அந்த எம்ப்ளாயி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு, அதே மாதிரி இமெயில் ஐடிக்கு லேபிள், இமெயில் ஐடிக்கு டெக்ஸ்ட் பாக்ஸு, டெசிக்னேஷனுக்கு நேம், டெசிக்னேஷனுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸு, சேலரிக்கு லேபிள், அதே மாதிரி சேலரியோட டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இங்கே சேலரிக்கு மட்டும் நான் என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு நம்பர் டேட்டா டைப் கிரியேட் பண்ணேன். பிகாஸ் அது நம்பர்ஸாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாலே அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மறந்து போய் வேறு டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் ஸோ நீங்கள் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால் டைப் பண்ண நம்பர் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் டெக்ஸ்ட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ சப்மிட் பட்டன், ஸோ ஒரு ஃபார்முக்கு ஒரு சப்மிட் பட்டன் கண்டிப்பாக இருக்கும். அந்த சப்மிட் பட்டன் வேல்யூ வந்து உங்களுக்கு ஆட் எம்ப்ளாயி, ஸோ உங்களோட கேப்ஷன் வந்து ஆட் எம்ப்ளாயின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட திஸ் போர்ஷன் ஆஃப் கோடிங்கை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இந்த போர்ஷன் டிசைன் கோடிங் எழுதியாச்சு. கீழே என்ன பண்ண போனால் ஒரு செக்மெண்டேஷன் பிரிச்சுட்டு அதில் மற்ற ஆப்ரேஷன்ஸ் லைக் டெலிட் அண்ட் வியூ பண்ணுக்கு நான் மற்ற ஆப்ரேஷன் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை ஒரு தனி செக்ஷனாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு அது கீழே நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெஸ் டு கண்டினியூ எனி ஆப்ரேஷன்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ லிஸ்ட்டு ஒரு அன்னார்டு லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அன்னார்டு லிஸ்ட்டுக்கும் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே டெலிட் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன். டெலிட் ரெக்கார்டுக்கு ஐ ஹேவ் செப்பரேட் ஃபைல் PHP கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ delete underscore employee அப்படிங்கிற PHP ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ வியூ எம்ப்ளாயீஸ் பார்க்குறதுக்கு வந்து view.phpன்னு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட ஃபைல் நேம்ஸை நீங்கள் அதுக்கேற்றப்ப நீங்கள் அரேஞ்ச் பண்ணி. ஸோ அப்போ டோட்டலாக எனக்கு இந்த ப்ரோக்ராம் பொறுத்த அளவு 3 ஃபைல் வேணும். ஆக்சுவலி இண்டெக்ஸ் ஃபைல், உங்களோட இந்த கண்டென்ட் ஃபைல், டோட்டலாக 4. ஓகே. அப்புறம் இன்சர்ட் பண்ணக்கு ஒரு PHP ஃபைல் வச்சுருக்கேன், delete பண்ணதுக்கு அண்ட் வியூ பண்ணுக்கு. ஸோ அந்த 3 செப்பரேட் PHP ஃபைலு செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, டோட்டலாக 4 ஃபைல்ஸ் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்மில் வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்க. இப்போது நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபைல் இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு எங்கே ரீடைரக்ட் பண்ணும், இன்சர்ட் PHPக்கு ரீடைரக்ட் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இந்த ஃபைல் ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ வெரி சிம்பிள். உங்களோட டேட்டாபேஸை கனெக்டிவிட்டி கொடுக்கணும். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கு அப்புறம் உள்ளே இன்சர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஐ நீட் எ கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் எப்படி, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி கொடுக்குறது, அதை நமக்கு MySQL கனெக்ட் பண்ணுறதுனால MySQL I_ connect அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இஸ் டு கனெக்ட் யுவர் டேட்டாபேஸ் டு யுவர் இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணதானே சிங்கிள் சேம் லோக்கல் ஹோஸ்ட்லேயே நம்ம எல்லா ப்ரோக்ராம் பண்ணதுனால ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வர் நேம், செகண்டு டேட்டாபேஸோட யூசர் நேம், அதோட பாஸ்வேர்ட். ஸோ நம்ம டிஃபால்ட்டாக சொல்கிறேன், டிஃபால்ட் யூசர் நேம் வந்து ரூட்டு அண்ட் பாஸ்வேர்ட் வி டோன்ட் 0 நல் வேல்யூஸ். ஸோ அதனால் வி டோன்ட் பாஸ் எனி வேல்யூஸ், அதனால் டபுள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போ நம்மளோட டேட்டாபேஸ் நேம். ஸோ எந்த டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த கனெக்ட் பண்ண போகிற டேட்டாபேஸோட நேம். ஸோ employees_ db1 இதை நம்ம கிரியேட் பண்ண, இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ண டேட்டாபேஸோட நேம். ஸோ we have created a connection string with server name, username, password and database name. ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ கனெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கனெக்ஷன் எக்ஸிக்யூஷன் அப்போ மேபி மே நாட் பி உங்களோட கனெக்ஷன் ப்ராப்பர் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த டைம் நம்ம செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கோடிங் செக்ஷனுக்குள்ள போகணும். ஸோ அதனால் திஸ் செட் ஆஃப் கோட் இஸ் டு check whether you have connected properly or not. If not, உங்கள் வந்து எரர் த்ரோ பண்ண போகிறீங்க. இல்லைன்னா நம்ம டேரெக்டாக நம்ம இதுக்குள்ள வந்த அப்புறம் உங்கள் கோடிங் செக்ஷனுக்குள்ள வரும். ஸோ திஸ் செக்ஷன் ஆஃப் கோட் இஸ் டு get values from the previous page. ப்ரீவியஸ் பேஜில் HTML என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் சப்மிட் பண்ணிக்கிங்க. சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் மெத்தடில் நீங்கள் உங்கள் வேல்யூஸ் எழுதி பாஸ் பண்ணுறீங்க. EID, நேம்,
email, designation, salary. So உங்களோட இண்டெக்ஸ் பார்த்தா தெரியும். EID, name, employee, email address, designation, and salary. So இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு போஸ்ட் மெத்தடில் உங்களுக்கு வரும். ஸோ அதை ரிசீவ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிள் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதுதான் EID, நேம். ஸோ இந்த வேரியபிள் நீங்கள் ரிசீவ் பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற மெத்தட் போஸ்ட் மெத்தட். ஸோ போஸ்ட் இந்த என்விரான்மெண்டல் வேரியபிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஐடியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வேல்யூஸ் வாங்கி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது, டேட்டாஸ் ரெடி, இந்த இன்சர்ட் கோரியில் நீங்கள் பாஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்சர்ட் கோரி நமக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ SQL கமாண்ட் insert into employees டேபிளோட பேர். ஓகே, ஸோ ஃபாலோடு பை அவங்க என்னென்ன ஃபீல்டு இருக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் ஐ வாண்ட் டு ஃபாலோ எந்த ஆர்டரில் இருக்கோ அப்படின்னு ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஐடி, நேம், இமெயில், டெசிக்னேஷன், சேலரி. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபீல்டோட நேம். இப்போ வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். வேல்யூஸ் பாரந்தசிஸ்குள்ளே நம்மளோட வேல்யூஸை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண EID வேரியபிளை வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். காமா நேம்க்கு நேம், மெயில், டெசிக்னேஷன், சேலரி. ஸோ இப்போ இன்சர்ட் கொரி டைப் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இன்சர்ட் கொரியில் உங்களோட வேல்யூஸை நீங்கள் போஸ்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் கமாண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ யூ ஹவ் டு ரன் திஸ் கொரி. ஸோ அதுக்கு உங்களோட கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் இருக்குது. கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கொரி. ஸோ கொரியை கால் பண்ணீங்க. ஸோ என்ன கொரியை என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க, உங்களோட SQL கொரி. ஸோ அதனால் யூ கோ டு பாஸ் SQL கமாண்ட். ஸோ ரன் பண்ண போகிறீங்க, கனெக்ஷன் யூஸ் பண்ணி கொரி ரன் பண்ண போகிறீங்க. இஃப் கொரி எக்ஸிக்யூட்டட் ப்ராப்பர்லி இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ, இஃப் நாட் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகும். ஸோ அப்போ அர்த்தம் கொரி நாட் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இஃப் எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி யூ கோயிங் டு டிஸ்பிளே a message, new record created successfully. சரிங்களா? ஸோ நீங்கள் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் யூ ஹவ் டு கோ பேக் டு யுவர் ஆக்சுவல் ஃபார்ம். ஸோ அதனால் ஒரு கோ பேக் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிட உங்களோட ஆக்சுவல் ஹோம் பேஜுக்கு, தட் இஸ் எம்ப்ளாயி டேட்டாபேஸ் இண்டெக்ஸ் பேஜுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஷுட் க்ளோஸ் தி கனெக்ஷன். ஸோ அதனால் கனெக்ஷன் ஆரோ க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகும். சரியா? ஸோ இந்த பேஜ் இஸ் டு இன்சர்ட் சிம்பிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஆகும். சரி, இஃப் யூ கோ பேக் நம்ம அதர் ப்ராசஸ் பண்ணலாம், வியூ பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இன்சர்ட் பண்ணதும் ஸோ இன்சர்ட் பண்ணதும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, ஐ கோயிங் டு இன்சர்ட் எ ரெக்கார்ட். Employee 10, employee name, employee mail ID, designation, salary. Okay, இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். add employee கிளிக் பண்ணால் நமக்கு எங்கே போகும், insert.php போகணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக ரெக்கார்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் யூ காட் எ மெசேஜ், நியூ ரெக்கார்டு கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அகெயின் இஃப் யூ வாண்ட் டு கோ பேக், கிளிக் கோ பேக், உங்களோட பேஜ் வந்துருச்சு. ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்காது. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ யூ வாண்ட் லிஸ்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, எம்ப்ளாயி டீடைல்ஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சுப்போம், ஒரு வியூ எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு ஹைப்பர் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ இதில் எதை லிங்க் பண்ணால் உங்களுக்கு வியூ PHP கிரியேட் பண்ணும். ஸோ வியூ பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஆல்ரெடி ஐ ஹாவ் 2 ரெக்கார்ட்ஸ். ஸோ 2 ரெக்கார்ட் கூட டிஸ்பிளேல வந்திருக்கு. ஸோ இது இந்த பேஜில் view.phpயில் ரெக்கார்டாக எடுத்துக்கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். அது எப்படி பார்க்குறது, அதுக்கு எப்படி கோடிங் பண்ணது பார்க்கலாம். ஸோ view.phpயில் ஸோ as usual you have to create a connection with your server, with your username, with your database name. கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கனெக்ஷன் யூஸ் பண்ணி you have to run the select command. ஸோ query select query
ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. ஸோ இதை ரன் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணுறது கனெக்ஷன் கொரி, உங்களோட கொரி கமாண்ட் பாஸ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு கிடைச்சது வந்து ஹோல் ரெக்கார்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த செலக்ட் கமாண்ட் கொடுக்கும்போது எல்லா ரெக்கார்டும் நீங்கள் ரிட்ரைவ் பண்ண சொல்லிப்பீங்க. ஸோ ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் உங்கள் எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற எல்லா ரெக்கார்டும் இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் இட்ரேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் யூ ஹவ் டு டிஸ்பிளே இட். ஸோ நான் நம்மளோட கன்சர்ன் படி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் உங்களோட PHP ப்ரோக்ராம் should design in such a way டேபிள் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அதனால் டேபிள் வேணும். ஸோ எக்கோ டேபிள், எக்கோ ஹெட்டிங் கொடுக்குறீங்க, டேபிளோட ரோ, டேபிள் ஹெட்டிங், நேம், இன்ஃபர்மேஷன்லாம் வாங்குறீங்க. ஸோ நேம், இமெயில் ஐடி, டெசிக்னேஷன், சேலரி எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்குறீங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்பிளே. ஓகே, ரோ பை ரோ அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரோ பை ரோவாக வேல்யூஸ் என்ன பண்ண போகிறீங்க, டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. அது எப்படி டிஸ்பிளே பண்ணுது? ஸோ வி கோயிங் டு யூஸ் லூப் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ரோ பை ரோவாக நீங்கள் வாங்குறதுக்கு லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபெச் பண்ணி எதில் வச்சுருக்கீங்க, ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை நீங்கள் ஃபெச் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஒன் ரோ பை ரோவாக நீங்கள் ஃபெச் பண்ணி எடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் இஸ் fetch associate. ஓகே, ஸோ fetch associate. ஸோ உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அசோசியேட் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும், உங்களுக்கு ரோ அப்படிங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அப்போ அசோசியேட் வேரியபிள்லேருந்து அரேலேருந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ண யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ரோ, உங்களோட ஃபீல்ட் நேம் என்னது, நேம். ஸோ அப்போ வில் கெட் அ எம்ப்ளாயி நேம் மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த அசோசியேட் அரே யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரோ, இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் இமெயில் ஐடிக்கு அடுத்து டெசிக்னேஷன் அண்ட் ஃபைனலாக சேலரி. ஸோ இது எல்லாமே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் தனித்தனி ஃபீல்டாக தனித்தனி காலமாக டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எக்கோ டேபிள் டேட்டாவை கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இது கம்ப்ளீட் ஒரு ரெக்கார்டு ஃபுல்லாகவே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்கார்டு ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்த ரெக்கார்டை ஃபெச் பண்ணும், அது அசோசியேட்டிவ் அரேவா சேவ் ஆகும். ஸோ வி கோயிங் டு retrieve நேம், இமெயில், டெசிக்னேஷன், சேலரி, நெக்ஸ்ட் ரெக்கார்ட். இப்படியே உங்களுக்கு லூப் கண்டினியூ ஆகும் till you reach end of records. ஓகே, ஸோ ஒன்ஸ் லூப் முடிஞ்சிச்சு அப்படின்னா going to close your table. ஓகே, சப்போஸ் இங்கே ரெக்கார்டு இங்கே ரிட்ரைவ் பண்ணும்போது there is no record அப்படின்னா you should save no result found கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நான் என்ன பண்ணுறேன், உங்களோட ரெக்கார்டை ரோ பை ரோவாக என்ன பண்ணிக்கலாம், நான் டிஸ்பிளே பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் number of rows more than 0, you will iteratively display all your records. If the condition is false, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட error messageல there is no record display பண்ண போகிறீங்க. ஸோ 0 results. ஸோ again as usual நீங்கள் have to go back to our home page. ஸோ அதனால் employee db index என்ன பண்ணுறீங்க, நீங்கள் go back கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹைப்பர் லிங்க் கொடுத்து நான் கொடுத்துட்டேன். ஸோ க்ளோஸ் your connection. ஸோ இதுவரை நம்ம பார்த்துருக்கிறது ஒரு சிம்பிள் display of a database. Okay, go back. நீங்க view பண்ணும்போதெல்லாம் every time when you click view employee, you will redirect to view PHP. so record எல்லாம் display பண்ணி உங்களுக்கு காமிக்கும் in the form of table. okay, இப்போ next நம்ம பார்க்க போறது delete. so delete usually என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஃபீல்டை பேஸ் பண்ணி இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் delete பண்ணலாம். so let's check how the delete record execute ஆகும். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி ஐடி கொடுத்து நான் என்ன பண்ணேன், delete பண்ண கொடுக்க போகிறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி நமக்கு தெரியும், ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது எம்ப்ளாயி ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் 1 2 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெக்கார்டை delete பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே என்னென்ன இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கோம், check it out. கிரியேட் பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி ஐடி 10. ஸோ delete பண்ண போகிறேன். ஸோ த்ரூ எம்ப்ளாயி ஐடி I'm going to delete a record. ஸோ எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். if you click delete, இந்த ஐடியில் இருக்கிற பர்டிகுலர் ரெக்கார்ட் மட்டும் நமக்கு delete ஆகும். ஸோ if click எம்ப்ளாயி ஐடி, என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது, எம்ப்ளாயி deleted successfully. if you want to continue to delete, you can give. okay, so
நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா you can go back to your home page. ஸோ அதுக்கு நீங்கள் home page go back. ஸோ இதுதான் என்னோட பர்பஸ். கிரியேட் பண்ணிக்க கோடிங் செக்ஷன் போலாமா? delete ரொம்ப சிம்பிள். நீங்கள் எப்படி வியூ உங்களோட ரெக்கார்ட் பார்த்துக்கலாம். சேம். ஸோ you have to create a connection கிரியேட் பண்ணிக்க. ஓகே, ஸோ உங்களோட கனெக்ஷனில் ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா going to continue. இஃப் நாட் லீவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எதை பேஸ் பண்ணி நான் delete பண்ண போகிறேன்? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்ப்ளாயி ஐடியில் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்ன எம்ப்ளாயி ஐடியை delete பண்ண போகிறோம் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இஃப் எம்ப்ளாயி ஐடி இருந்துச்சு அப்படின்னா you going to use SQL command delete. ஸோ delete from table name employees where id equal to உங்களோட எம்ப்ளாயி ஐடி. இப்போ நீங்கள் பாஸ் பண்ணால் நீங்கள் ரிட்ரைவ் பண்ணால் எம்ப்ளாயி ஐடி பாஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் மேட்ச் ஆச்சுன்னா ரெக்கார்ட் delete ஆக போதும். ஓகே, ஸோ கமாண்ட் SQL கமாண்ட் delete கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அது கமாண்ட் ரன் பண்ணும். ஸோ இஃப் கனெக்ஷன் query SQL ரன் பண்ணும்போது இஃப் ரிட்டர்ன் ட்ரூனா சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த query ரன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ I'm going to display deleted successfully. நீங்கள் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க, if there is no record உங்களால் ப்ராப்பர் delete பண்ண முடியல அப்படின்னா you are going to pass a error message. மெசேஜ் பாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணது ஒரு PHP ப்ரோக்ராமில் PHP செக்ஷனில் எப்படி delete பண்ணதுக்கு. ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், delete வாங்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அந்த ஃபார்மில் எம்ப்ளாயி பாஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுதான் இந்த செக்ஷன் ஆஃப் கோட். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஃபார்ம். இந்த ஃபார்மில் என்ன பண்ணிக்கிங்க, ஒரு லேபிள், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், எதுக்கு எம்ப்ளாயி ஐடி வாங்கிருக்கு. ஸோ வென் யூ சப்மிட் பட்டன் இங்கே பாஸ் பண்ண போது உங்களுக்கு சேம் பேஜுக்கு பாஸ் பண்ண போகிறீங்க. ஸோ போஸ்ட் மெத்தடில் ஆக்ஷன் நல் கொடுத்துருக்கு, there is no parameter. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா சேம் பேஜ் உங்களுக்கு ரீபோஸ்ட் ஆகும். ரீபோஸ்ட் ஆகும்போது நமக்கு இந்த செக்ஷன் ஆஃப் கோடு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் delete பண்ணிட்டீங்க அப்படின்னா if you want to go back again you are going to create a hyperlink to index page. ஸோ உங்களால் ஒரு ரெக்கார்டை delete பண்ண முடியும், உங்களால் ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும், உங்கள் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோமா, ஸ்டார்ட். I have employee 11. Okay, designation, salary. Okay, so நான் add பண்றேன். So new record is created. So you can go back. Okay, so view பண்ணி பார்க்கலாமா? ஏற்கனவே ரெக்கார்ட் வச்சிருக்கோம். ஸோ அதனால் view record. ஓகே, பாலா இருக்காரு, he is a typist, என்னோட salary. ஓகே, ஸோ வியூ பண்ணியாச்சு. ஸோ சிமிலர்லி ரெக்கார்டை delete பண்ணலாம். ஸோ delete பண்ணதுக்கு நான் இப்போ நான் கிரியேட் பண்ண ரெக்கார்டை delete பண்ண 11 எம்ப்ளாயி ஐடி. ஸோ delete கொடுத்தா 11th ஐடி இருக்கிற எம்ப்ளாயி delete ஆகும். ஸோ எம்ப்ளாயி deleted successfully. If you want to continue you can delete for the record, or otherwise you can go back to our page. I think நம்மளோட அஜெண்டா ரீச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வில் see in the next program. Bye.